இப்ப இருக்க உண்மையான கச்சேரி. நித்யா, எதுக்கு சோப்பு தண்ணிய தரையில கொட்டி வச்சிருக்க? நான் இப்போ விழுந்திருப்பேன். பிரகாஷ், 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 இங்க பாருங்க. பிரகாஷும் அவன் அம்மாவும் பதறிக்கொண்டு ஓடி வருகிறார்கள். பிரகாஷ், இவ என்ன தள்ளி விட்டு என் குழந்தைய அழிக்க பாக்குறா. பிரகாஷ், நான் தண்ணிய கொட்டல. வாய மூடு. அவனும் ஆர்வத்துடன் என்ன என்று விசாரிக்கவும், என்னங்க, நாளைக்கு எனக்கு கார் ஷோ இருக்கு, நான் போலாமா வேணாமா என்று நித்யா தயங்கிக் கொண்டே கேட்கவும், ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிய அவன், நீ ஏற்கனவே அந்த ஷோக்கு வர்றதா சொல்லிட்ட. இந்த நேரத்துல திடீர்னு அதை கேன்சல் பண்ணினா உன்னை வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணின ஜெனியோட அப்பா மிஸ்டர் கமலேஷுக்கு தர்ம சங்கடமா போயிடும். அதனால நீ போயிட்டு வா. ஆனா நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு என்று மாஸ்க் மேன் கூறினான். அவனுடைய கையை இழுத்து தன்னோடு இறுக்கமாக அணைத்துக் கொண்ட நித்யா, ரொம்ப தேங்க்ஸ், என்னால முடிஞ்ச வரைக்கும் ராகவ அவாய்ட் பண்ண முயற்சி பண்றேன் என்று கூறினாள். அதோட அவன் எது சொன்னாலும் காதுல வாங்கிக்காத என்று அவன் கூறவும், ஓகே பாஸ் என்று நித்யா புன்னகையுடன் கூறிவிட்டு, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தியும் காலிஃபிளவர் குருமாவும் செய்ய போறேன், போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க என்று அவனை பாத்ரூம் பக்கம் நித்யா தள்ளிவிட்டாள். அவளை மூக்கை பிடித்து திருகியவன் புன்னகையுடன் குளிப்பதற்காக பாத்ரூமுக்கு சென்றான். இருவரும் சந்தோஷமாக பேசி சிரித்துக் கொண்டு சாப்பிட்டார்கள். சாப்பிட்டவுடன் வழக்கம் போல அவளை தூக்கிக் கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைத்தவன் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு, பேபிகள், நீ இங்கே தூங்கு, நான் கெஸ்ட் ரூம்ல தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போக இருந்தவனின் கையை பிடித்து இழுத்த நித்யா, என்னை தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? என்னால நீங்க இல்லாம தனியா தூங்க முடியாது, நீங்களும் வாங்க என்று சினுங்கிக் கொண்டே கூறினாள். இல்ல பேபி, இப்ப நீ கன்சீவா இருக்க, டாக்டர் கொஞ்ச நாளைக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல என்று மாஸ்க்மேன் கூறவும், அதனால என்ன, நீங்க எங்கே படுங்க என்று நித்யா பிடிவாதமாக கூறவும், இல்ல பேபி, சோ ப்ளீஸ் நான் கெஸ்ட் ரூம்லயே படுத்துக்கிறேன் என்று அவன் பிடிவாதமாக கூறிவிட்டு அவளிடம் இருந்து தன்னுடைய கைகளை விடுவித்துக் கொண்டவன் அவளை மீண்டும் படுக்க வைத்து அவள் மீது பெட்ஷீட்டை போர்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். பொதுவாக அவள் என்ன சொன்னாலும் அவளுடைய கருத்துக்கு மதிப்பளித்து ஏற்றுக்கொள்ளும் அவன் இந்த விஷயத்தில் மிகவும் பிடிவாதமாக இருப்பது போல அவளுக்கு தோன்றியது. அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவள் எப்போது தூங்கினோம் என்று தெரியாமல் அப்படியே தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை வழக்கத்தை விட சீக்கிரம் எழுந்த நித்யா குறிப்பிட்ட நேரத்திற்கு 2 மணி நேரம் முன்னதாகவே ஆட்டோ ஷோ நடக்கும் இடத்திற்கு வந்துவிட்டாள். அந்த ஹாலுக்குள் நுழையும் போதே அங்கு மேனேஜர் தாமோதர் இருப்பதை அவள் கவனித்தாள். நித்யாவை பார்த்தவுடன் அவர் புன்னகையுடன் வரவேற்றார். என்ன சார், ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க என்று நித்யா கேட்கவும், அதெல்லாம் பக்காவா இருக்குமா, போன தடவை மாதிரி இந்த தடவை எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அடிஷனலா 3 மாடலை நான் பேக்கப்காக வச்சிருக்கேன், அதனால இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராது என்று அவர் கூறினார். அந்த மாடல்களின் பெயர் பட்டியலை மீண்டும் மீண்டும் சரிபார்த்து கொண்டே அவர்களை எண்ணி பார்த்து கொண்டு இங்கேயும் அங்கேயும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தார் தாமோதர். நித்யாவும் மேக்கப் டேபிளுக்கு முன்னால் வரிசையாக அமர்ந்திருந்த மாடல்களை தன்னுடைய மனதிற்குள் எண்ணி பார்த்தாள். மொத்தம் 33 பேர் அங்கு இருந்தார்கள். சார், அதான் 30 பேருக்கு 33 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் இன்னும் டென்ஷனாவே இருக்கீங்க என்று நித்யா கேட்கவும், இந்த மாடல்கள் விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல நித்யா, ஆனா இந்த கார் ஷோவுல சஞ்சனாவும் கலந்துக்க போறா, அவதான் நம்ம ராகவ் சார் ஸ்பெஷலா டிசைன் பண்ணின காரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொன்னாங்க, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன் என்று தாமோதர் கூறினார். சஞ்சனாவா? யார் இந்த சஞ்சனா? இந்த பேர் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்ட நித்யா, அந்த சஞ்சனாவும் கார் மாடலா என்று தாமோதரிடம் கேட்டாள். என்னம்மா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட, உனக்கு சஞ்சனாவை தெரியாதா? அந்த பொண்ணு அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு, சூப்பர் மாடல். சாதாரண சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவ வரமாட்டா. நம்ம கம்பெனி சிட்டிலேயே பெரிய கம்பெனிங்கிறதுனாலதான் அவ இங்க வரவே ஒத்துக்கிட்டா. ஒரு காலத்துல சாதாரண மாடலா இருந்தவ இப்ப எவ்வளவு பாப்புலரான மாடலா இருக்கா தெரியுமா? அவளுக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. அவ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறானா அவளை பார்க்க வர ஃபேன்ஸ் பப்ளிக் கூட்டத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப அந்த கூட்டத்தை சமாளிக்க எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வேற அரேஞ்ச் பண்ணி ஆகணும். அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு என்று தாமோதர் கூறவும், என்னது செக்யூரிட்டியா? நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா என்று நித்யா கேட்டாள். உடனே அவளை ஏற இறங்க பார்த்த தாமோதர், என்னமா நீ
போன தடவை மாடலா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு, அது ஓகே. ஆனா இப்ப போய் செக்யூரிட்டி வேலைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றியே, உன்னால எப்படிமா இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது என்று நினைத்து கொண்டவர், பரவாயில்லம்மா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இப்ப நான் சொல்றத மட்டும் நீ சரியா பண்ணிடு. நீதான் அந்த சஞ்சனாவோட மேக்கப்க்கு பொறுப்பு. எந்த பிரச்சனையும் வராம அவளுக்கு நல்லபடியா மேக்கப் பண்ணணும், ஓகே என்று அவர் கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன சார் சொல்றீங்க? அவங்களுக்கு நான் மேக்கப் போடணுமா? அவங்க தான் பாப்புலர் ஸ்டார்னு சொல்றீங்க. அவங்க தனக்குன்னு தனியா மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வர மாட்டாங்களா என்று நித்யா கேட்டாள். சஞ்சனா மாடல்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல இருந்து நேரா இங்க வரா. அவ கூட ஒரு அசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்காங்க. அதோட அவ இந்த ஆட்டோ ஷோல கலந்துக்கிறது இப்போதான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால அவளோட மேக்கப் ஆர்டிஸ்ட இங்க வரவழைக்கிறதுக்கு டைம் இல்ல என்று கூறிய தாமோதர் நித்யாவின் தோளில் கையை வைத்து, உன்னால முடியும் நித்யா, எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வாசல் பக்கம் இருந்து, தாமோதர், உன்னோட நாத்தம் பிடிச்ச கையை எதுக்கு அவ மேல வைக்கிற? அவ மேல இருந்து கையை எடு என்று ஒரு ஆக்ரோஷமான குரல் கேட்டது. உடனே தாமோதரும் நித்யாவும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அங்கே ராகவ் தான் நரம்புகள் புடைக்க பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். உடனே வேகமாக இவர்களுக்கு அருகில் வந்தவன் நித்யாவின் தோள் மீதிருந்த தாமோதரின் கையை பிடித்து தள்ளிவிட்டவன் அவளை பிடித்து பின்னால் இழுத்து, ஏ முட்டாள், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் நித்யா கிட்டே தப்பா நடந்துக்க பாப்ப என்று கத்தினான். ஐயோ, நான் எதுவும் பண்ணல சார், நித்யாவை என்கரேஜ் தான் சார் பண்ணிட்டு இருந்தேன், மத்தபடி நான் தப்பாலாம் நடந்துக்கல என்று தாமோதர் பதறி போய் கூறவும், அப்புறம் எதுக்காக நீ அவ தோள் மேல கைய வச்ச என்று ராகவ் கேட்டான். ராகவ் கூறியதை கேட்ட தாமோதர் பரிதாபமாக நித்யாவின் பக்கம் திரும்பி, நித்யா, நீயே சொல்லுமா என்று கூறினார். ராகவிடம் இருந்து சிறிது விலகி நின்று கொண்ட நித்யா, ஆமா மிஸ்டர் ராகவ், இன்னைக்கு பாப்புலர் மாடல் சஞ்சனாவோட மேக்கப்க்கு நான் தான் பொறுப்புன்னு தாமோதர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. மத்தபடி அவர் என்கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்கல என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்ட பிறகுதான் ராகவின் முகம் இயல்பாக மாறியது. உடனே அவன், ஓ அப்படியா, நிஜமாதான் சொல்றியா என்று கேட்கவும், ஆமா சார், நித்யா சொல்றது உண்மைதான், என்ன நம்புங்க சார் என்று அவசரமாக கூறிய தாமோதர் பதட்டத்தில் வியர்த்து வடிந்த தன்னுடைய முகத்தை கர்ச்சீஃபை எடுத்து துடைத்துக் கொண்டார். அவரை பார்த்த நித்யாவிற்கு பரிதாபமாக இருந்தது. பாவம், இந்த மனுஷன் எப்படிதான் இந்த ராகவ் கிட்ட இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரோ தெரியல என்று அவள் நினைத்து கொண்டாள். அதன் பிறகு அவள் ராகவை கண்டு கொள்ளாமல் பரபரப்பாக மாடல்களுக்கு மேக்கப் செய்வதில் தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள். அப்போது திடீர் என்று அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்த ராகவ் அவள் காதோரம், நித்யா, உனக்கு இப்ப பரவாயில்லையா என்று ஒரு குரல் கேட்டது. உடனே அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்து, என்ன என்று கேட்கவும் அவளுக்கு நெருக்கமாக அமர்ந்திருந்த ராகவ், இல்ல, உனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, இப்ப பரவாயில்லையா என்று மீண்டும் கேட்டான். ராகவ் இப்படி நடந்து கொண்டதை பார்க்கவும் நித்யாவிற்கு கோபம் வந்தது. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்ட அவள், இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் மேக்கப் போடணும், ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கொஞ்சம் இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் அவள் மீண்டும் திரும்பி மாடல்களுக்கு மேக்கப் போடும் வேலையில் மூழ்கினாள். இன்றைய தீம் பீச் சன்ஷைன். அவுட்டோரில் மணல் நிறைந்த இடத்தில் எஸ்யூவிக்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மாடல்களில் ஸ்கின் டோனுக்கு ஏற்ப நித்யா அவர்களுக்கு மின்னல் வேகத்தில் மேக்கப் போட்டுக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து, நித்யா, மேக்கப் புடிஞ்சுதாமா என்று தாமோதரின் குரல் கேட்டது. உடனே நித்யா இன்னும் தான் மேக்கப் போட வேண்டிய மாடல்களை எண்ணி பார்த்துவிட்டு, சார், இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க, இப்ப மணி 8:30 தானே, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பும்போது அந்த அறையின் மூலையில் ஒரு 10 வயது சிறுவன் நின்று கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அந்த சிறுவன் பாஸ்கெட் பால் ட்ரெஸ் அணிந்திருந்தான். அத்துடன் அவன் கையில் ஒரு பாஸ்கெட் பாலும் இருந்தது. இங்க பப்ளிக் யாரும் வரக்கூடாது, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வச்சே, இந்த பையன் எப்படி இங்க வந்தா? ஒருவேளை இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபோட பையனோ என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த பையனுக்கு அருகில் சென்ற தாமோதர், தம்பி, நீ யார் கூட வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புப்பா என்று கூறியவர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, இந்த பையன் யாரோட வந்திருக்கான், இவனை முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க என்று அவர் உரத்த குரலில் கூறினார். ஆனால் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் ஊழியர்கள் யாருக்கும் அந்த பையனை தெரியவில்லை. அப்போது திடீரென்று ஒரு மாடல், ஐயோ அம்மா என்று பயந்து போய் அலறினாள். உடனே அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அந்த பெண்ணின் முன்னால் இருந்த மேக்கப் டேபிளில் அந்த சிறுவனின் பாஸ்கெட் பால் பட்டு கீழே ஓடியது. டேபிளில் இருந்த மேக்கப் பொருட்கள் அனைத்தும் காற்றில் பறந்து தரையில் சிதறியது. தரையில் விழுந்த பந்து மீண்டும் எம்பி அங்கிருந்த ஒரு பெரிய கண்ணாடியில் பட்டு மற்ற டேபிள்களில் இருந்த பொருட்களையும் கீழே தள்ளிவிட்டது.
இதில் பெரிய கண்ணாடி உடைந்து கீழே விழுந்து நொறுங்கியது. அந்த அறை முழுக்க கண்ணாடி துண்டுகள் சிதறியது. உடனே நித்யா அவசரமாக எழுந்து மாடல்களை ஒரு மூலைக்கு அழைத்துக் கொண்டு சென்று அவர்கள் மேல் கண்ணாடி துண்டுகள் படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு முன்னால் நின்று மறைத்துக் கொண்டாள். மாடல்கள் அனைவரும் பிகினி ஆடை அணிந்திருந்தார்கள். கண்ணாடி துண்டுபட்டு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தை மறைப்பது மிகவும் கடினம். அதனால்தான் நித்யா அவர்களை பாதுகாக்க நினைத்து முன்னால் வந்து நிற்கவும் ஒரு கண்ணாடி துண்டு பறந்து வந்து நித்யாவின் கணுக்காலே பதம் பார்த்தது. அடுத்த நிமிடம் அவள் காலில் இருந்து ரத்தம் கசிய தொடங்கியது. வலி தாங்க முடியாமல் அம்மா என்று நித்யா முனகினாள். உடனே அருகில் இருந்த மாடல், அச்சச்சோ, உங்க கால் அடிபட்டு ரத்தம் வருது மேடம் என்று பதறி போய் கேட்டாள். உடனே நித்யா கீழே குனிந்து பார்த்தாள். அவள் காலை சுற்றிலும் கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடந்தது. உடனே அவள் பரபரப்பாக மற்ற மாடல்களை பார்த்து, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு எதுவும் அடிபடலையே என்று கேட்டாள். இல்ல மேடம், எங்களுக்கு எதுவும் இல்ல என்று அந்த மாடல்கள் அனைவரும் ஒரே குரலில் கூறினார்கள். இருந்தாலும் நித்யா அவர்கள் கை கால்களில் எங்கேயாவது கிரி இருக்கிறதா என்று பார்க்க சொன்னாள். அவர்கள் இல்லை என்று சொன்னவுடன் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. இங்கே இவர்கள் அனைவரும் மிகவும் பதட்டமாக இருக்க அதற்கு காரணமான அந்த சிறுவன் அந்த அறையின் வாசலில் நின்று கொண்டு இவர்களை பார்த்து கைகொட்டு சிரித்து, சீ, இந்த ரூம் ரொம்ப அசிங்கமா இருக்கு என்று கிண்டலான குரலில் கூறினான். அப்போது ஆவேசமாக அவனுக்கு அருகில் வந்த தாமோதர் அவனுடைய சட்டை காலரை பிடித்து அப்படியே அவனை மேலே தூக்கியவர், டேய் வடவா ராஸ்கல், யாருடா நீ, என்ன காரியம் பண்ணிருக்க என்று கோபமாக கேட்டார். யோ இட்லி கொண்டா, ஒழுங்கா என்ன கீழே இறக்கிவிடு, எங்க அப்பா வந்தாருன்னா உன்னை இங்கே அடிச்சு கொன்னுடுவாரு என்று அந்த சிறுவன் தாமோதரை பார்த்து மிரட்டினான். என்னடா ரொம்ப மிரட்டுற, வரட்டும் உங்க அப்பா, இங்க எவ்வளவு பொருளை உடைச்சு வச்சிருக்க, இது எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான் காசு கொடுக்கணும், அப்பதான் நான் உன்னை விடுவேன் என்று தாமோதர் கோபமாக கூறினார். பணம் தானே, எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லையா, இங்க இருக்கிற குப்பைக்கு எவ்வளவு பணம் ஆயிட போகுது, இதை விட 10 மடங்கு பணத்தை எங்க அப்பா உனக்கு கொடுப்பாரு, மரியாதையை இப்ப நீ என்ன கீழே இறக்கி விடு, என்கிட்ட வச்சுக்காத, இல்லனா இங்க மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் அடிச்சு நொறுக்கிடுவேன் என்று அந்த சிறுவன் மிரட்டினான். அவன் பேசியதை கேட்டவுடன் தாமோதர் பொறுமை இழந்து, டேய் உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களாடா, பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும், அடுத்தவங்களை மதிக்க கத்துக்கணும்னு உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையா, உனக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியுமா என்று கோபமாக கேட்கவும் அந்த சிறுவனின் கண்கள் கோபத்தில் செக்கச்சிவியல் என்று மாறியது. தன்னுடைய பற்களை நரநரவென்று கடித்தவன் தன் காலை தூக்கி அவருடைய முகத்தில் ஓங்கி ஒரு உதை விட்டான். உடனே தாமோதர் அவனை கீழே இறக்கிவிட்டு தன்னுடைய வலி தாங்க முடியாமல் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அடுத்த நிமிடம் அந்த சிறுவன், யோ என்னையே திட்டுறியா நீ, இப்ப என்ன பண்றேன் பாரு என்று கூறியவன் கீழே கிடந்த தன்னுடைய பாலை எடுத்து அங்கிருந்த மற்ற மேக்கப் டேபிள்களுக்கு குறிவைத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.